நான் பிரியாவை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். என்ன பிரியா, அப்படிதானே? உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு நல்லா தெரியும். இவங்க வீட்டுக்கு போனப்ப அவங்க அம்மா குங்குமம் எல்லாம் வச்சு கொடுத்தாங்கல்ல, அவங்க தானே? அவங்களேதான். ஏம்பா சரண், ஏம்பா உனக்கு எப்படி பழசெல்லாம் ஞாபகத்துல இருக்கும்? கல்யாணம் பண்ண பொண்டாட்டியே மறந்துடுற. ஆமா, கல்லு எங்க? கல்லுவை கூட்டிட்டு வரலையா நீ? பாருங்கம்மா, கல்பனா விட்டுட்டு வந்திருக்கா. ஏம்பா நான் ஏற்கனவே சொன்னல அவளுக்கு தலைவலின்னு. கல்லுக்கு தலைவலிக்குதா? ஏம்பா நீங்க வந்ததுல இருந்து அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுனியா? அவ எப்படி இருக்கா, என்ன பண்ணான்னு கேட்டியா? இங்க பாருங்க சித்தி, அவ ஏற்கனவே தலைவலின்னு சொல்லிருக்கா. ஃபோன் பண்ணி திருப்பி தலைவலி அதிகமா வருதுக்கா. ஓ, என் கல்லுக்கு தலைவலியாமே. கல்லுக்கு தலைவலிங்கும்போது நான் மட்டும் எப்படி இங்க ஃபங்க்ஷனை கொண்டாட முடியும்? சாமி, பூஜை முடிஞ்சுச்சா? அப்புறம் என்ன, கிளம்புங்க சரண், கிளம்புங்க. நானும் சாப்பிட்டு கிளம்பணும். நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு போ. வாங்க சபதி, வாங்க மாப்பிள்ளை, எழுந்திரிங்க. வாங்க ஐயா, எழுந்திரிங்க. தள்ளுமா, நீ தள்ளு. என்ன மெதுவா நடந்துக்கிட்டு, போய் ரெடி பண்ணு. வாங்கம்மா, எழுந்திரிங்க. சீக்கிரமா நம்ம கல்லுவை பார்க்கணும். வாமா, சீக்கிரம் வா. ஒருத்தி இருக்கோடு. ஹரிணி செல்லம், அம்மா குட்டி, பாபா எடுத்துக்கலாமா? அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணலாமா? உங்க அப்பா எப்பவுமே போன் எடுக்க மாட்டாரு. இப்ப கூட பாரு, போனே எடுக்கல. ஏங்க, எங்க வீட்டுல எவ்வளவு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடக்குது. நீங்க இதுல கலந்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா நீங்க கலந்துக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு அஜய்க்காக பூஜை, அதுக்கும் நீங்க இல்ல. பிரியாக்கா ரவி பக்கத்துல உட்காரும் போது நீங்க என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னங்க, என்னை விட நம்ம குழந்தைக்கு உங்க பாசம்தான் முக்கியம். இவளோட சிரிப்பு கலாட்டா எல்லாம் நீங்க பார்க்கணுங்க. சின்ன சின்ன சந்தோஷத்தை எல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்க. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு வேலை முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் நம்ம குழந்தைக்காக கொஞ்சமாவது நேரம் ஒதுக்கணும். நேரம் ஒதுக்குவீங்களா? சொல்லு பிரியா. அம்மா, இந்த உஷா வந்ததுல இருந்து குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காமா. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. ஐயோ, இவ ஒருத்தி. ஒண்ணு ஆகாது பிரியா, விடு. ரொம்ப நாளா குழந்தைய விட்டுட்டு இருந்தால, அதனாலதான் இருக்கும். போ எல்லாம் சரியாயிடும். என்ன? அதுக்கு இல்லம்மா, யாருக்காவது சந்தேகம் வந்துருமோன்னு பயமா இருக்குமா. யாருக்கும் சந்தேகம் வராது. நல்ல வேளை குழந்தை என்னோடதுன்னு கலாட்டா பண்ணாம கம்மன் இருக்கால, அது போதும் நமக்கு. நீ சொல்றதும் சரிதான். இவ பரவாயில்ல, ஆனா அவ அம்மா இருக்கால, அவ பயங்கர டேஞ்சர். நாம அவ வீட்டுக்கு போயிருந்தப்போ நம்ம போன் நம்பரு அட்ரஸ் எல்லாம் அவ எழுதி வாங்கிட்டால.